السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الكتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹு தாலாவிற்கே. அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தாலா யாருக்கு நேரு வழிகாட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேருவழி செலுத்துவன் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அநாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளிலே 28வது இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு இயன்றவரை பின்பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த இரவு பொழுதை நாம் அல்லாஹுக்காக கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நோன்பு ஆரம்பித்தது முதல் இன்றைய தினம் வரை இந்த மார்க்க சொற்பொழிவுகளை பல்வேறு தலைப்புகளில் இங்கே உரையாற்றியதை ஓரளவு செவிமெடுத்து அதிலே கிடைக்கின்ற செய்திகளை, பாடங்களை, படிப்பினைகளை, உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட செய்திகள் சொல்லியிருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நோன்பு ஆரம்பித்த பொழுது இருந்த ஒரு சந்தோஷம் இந்த நோன்பு முடிகின்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் ஒரு இனம் புரியாத சோகம் மனதிற்குள் ஏற்படுவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. என்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்கு நாம் அதிகம் யாரை விரும்புகிறோமோ, நேசிக்கிறோமோ, அவர்களுடைய வருகையை நாம் அதிகமாக எதிர்பார்ப்போம். அவர்கள் எப்பொழுது நமது வீட்டுக்கு வருவார்கள், எப்படி அவர்களோடு கலந்து பேசிக்கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆசைப்படுவது மனித இயல்பு. அவர்கள் நம்மை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்று விடுவார்களே, ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நாள் அவளோடு சந்தோஷமாக நாட்களை பொழுதுகளை கழிக்க முடியாதா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமே அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம். நாம் யாரை அதிகமாக விரும்புகிறோமோ, நேசிக்கிறோமோ,
உதாரணத்திற்கு நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அத்தா வெளிநாட்டில் இருப்பார், ஒரு மாதம் லீவில் வருவார். ஒரு மாதத்தில் லீவில் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளைகளை பார்க்க போகிற, மனைவியை பார்க்க போகிற, உறவினர்களை பார்க்க போகிற ஒரு சந்தோஷத்தில் அவரும் வருவார். அதை போன்று வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய கணவர் வருவார், பிள்ளைகள் என்று சொன்னால் நாங்கள் அத்தா வருவார், சந்தோஷமாக இருக்கலாம் என்றெல்லாம் பல கனவுகளோடு நாம் என்ன செய்யும், அவர்களை வரவேற்போம். ஏனோ அவர்கள் அந்த ஒரு மாத விடுப்பிற வீட்டை விட்டு வெளியூருக்கு செல்கின்ற பொழுது அவருக்கும் ஒரு சோகம். நம்முடைய குழந்தைகளை, மனைவி மக்களை, உறவினர்களை விட்டு செல்கிறோம், இந்த நாடை விட்டு செல்கிறோம் என்ற எண்ணம் மேலோங்கியவர்களாக என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு செல்வார்கள். நமக்கும் அவங்க கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்கிற எண்ணம் கூட என்ன செய்யும், ரொம்ப கடுமையாக நம்மளுடைய அந்த சோகம் மனசை சூழ்ந்து கொள்ளும். அப்படித்தான் இந்த நோன்பை பொறுத்தவரையில் ரொம்ப ஆர்ப்பரிப்போடு நாம் என்ன செஞ்சோம், இந்த நோன்பை வரவேற்றோம். சந்தோஷமான அழகான இரவுகளை, இந்த நோன்புகளை இரவிலே கழிக்கப் போகின்றோம், நோன்பு வைக்கப் போகின்றோம், தான தர்மங்கள் செய்ய போகின்றோம். அந்த மனதில் ஏற்படுகின்ற அந்த பூரிப்புகளை, எண்ணங்களை, சந்தோஷங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இன்னும் 2 தினங்களுக்கு பிறகு இந்த இடத்துல, இந்த நேரத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஏன் இந்த நேரத்தில் கண் விழித்து உட்கார்ந்துருக்கிறோம்? ஒரே ஒரு ஒற்றை நோக்கம்தான். என்ன நோக்கம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய எண்ணங்களிலும் ஊறி போயிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அப்போ என்ன அடிப்படை? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கிற அமல்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டு தப்பித்து கொள்ள வேண்டும், கபர் வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும் என்ற பேராவலிலே நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளவு பலகீனங்கள் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், எவ்வளவோ மன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு, குறிப்பாக கடைசி 10 இரவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதன் அடிப்படையில், நீங்கள் 10 இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள், அல்லது ஒற்றைப்படையான இரவுகளிலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த இரவு நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், கண் விழித்து அமல்கள் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் ஊடாக ஒரு சில செய்திகளை நாம் என்ன செய்யணும், இந்த நோன்போடு மாத்திரம் அல்லாமல் நோன்பு முடிந்ததற்கு பின்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம என்ன செய்யணுங்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நாம் எல்லாம் என்ன செஞ்சோம், நமக்கு எல்லா அனுமதி இருந்தும் ஹலாலாக இருந்து நாம் என்ன செய்யுங்க, பகலில் என்ன செஞ்சோம், தண்ணி குடிக்காமல் இருந்தோம், சாப்பிடாமல் இருந்தோம், எவ்வளவோ கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள், எதுலேயுமே நம்ம பெரும்பளவுக்கு ஈடுபடாமல் என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய வழியில் நம்முடைய நேரங்களை கடந்தோம். இப்போ அதை போன்று இனி வர இருக்கின்ற மாதங்களிலும் அல்லாஹ் தஆலா என்ன எதிர்பார்க்குறான்னா, இந்த எடுத்த ஆன்மீக பயிற்சி என்பது நம்ம என்ன செய்யணும், பிற மாதங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். எப்படி நோன்பு காலங்களில் ஆர்வமாக சந்தோஷமாக பரலான தொழுகைகளில் ஈடுபட்டோமோ, அதை போன்று மற்ற மாதங்களிலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், அந்த மாதத்தில் ரமலான் மாதத்தில் இருந்த அல்லாஹ் தான் மற்ற 11 மாதங்களே அல்லாஹ் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான். இந்த அளவுக்கு என்று சொன்னால் பிடரி நரம்பிற்கு சமீபமாக இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்முடைய செயல்பாடுகளை, எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த அடிப்படை நம்ம உண்மையிலே அல்லாஹ்வை பயப்படுவதாக இருந்தால், மறுமை வாழ்க்கையை நேசிப்பதாக இருந்தால், கபர் வாழ்க்கையை அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுங்க, கிடைத்த வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவிற்கு மற்ற மாதங்களில் பிரதிபலிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு புத்திசாலியான ஒரு மனிதனுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நம்ம நோன்புல எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்தோமோ அது போன்று மற்ற மாதங்களில் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, ஒரு ஆசையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சில பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள், துவாக்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சில துவாக்கள், சில பிரார்த்தனைகள் ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு வார்த்தையில் அல்லது ஒரு வரியில் முடியக்கூடிய பிரார்த்தனைகள்.
இந்த பிரார்த்தனைகளை நம்ம வாழ்க்கையில் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டால் சாகின்ற வரையில் அதை மறக்கக்கூடாது. ஏன்னு கேட்டேன், நம்ம எப்படி தொழுகை என்பது ஒரு இபாதத்தோ, அதே போன்று தானம் செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ, உம்ரா எப்படி ஒரு இபாதத்தோ, அப்படி எதை எடுத்தாலும் எது இபாதத்தோ அதே போன்று இந்த திக்ருகள் செய்வது, தஸ்பீஹ்கள் ஓதுவது என்பதும் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய திக்ருகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளங்கள் எப்போ தெரியுமா அமைதி பெறும், அலாபி ஜிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுடைய எண்ணங்கள் எப்போ தெரியுமா, உங்களுடைய உள்ளம் எப்போ தெரியுமா அமைதி பெறும், அல்லாஹ்வை அதிகமாக திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹ்வை நாச்சுங்க திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளங்கள், மனுஷனுடைய உள்ள என்ன செய்யுது, அமைதி பெறும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ருகளை என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. சபக்குல் முஃபர்ரிதூன், தனிச்சிறப்போடு விளங்கக்கூடிய மக்கள் மிகைத்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட சபக்குல் முஃபர்ரிதூன், தனிச்சிறப்போடு இருக்கக்கூடிய மக்கள் மிகைத்து விட்டார்கள் சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, உம்முல் முஃபர்ரிதூன், அல்லாஹ்வுடைய தூதரே அவங்க யாருன்னு கேட்குறாங்க. தனிச்சிறப்போடு இருப்பவர்கள் மிகைத்து விட்டாருன்னு சொல்கிறீங்களே, அவங்க யாருன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் யார் தெரியுமா, அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான். அவங்க எப்படி இருப்பாங்களா மறுமையில், அல்லாஹ்வுடைய புறத்தில் அவருடைய என்ன செய்வாங்க, உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. இப்போ தொழுகையை பற்றிலாம் சொல்ல, எதை பற்றி சொல்லல, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்களா மறுமையில், அல்லாஹ்வை அதிகக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்கள் என்று சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் சில திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த திக்ருகளை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுவைரா ரலியல்லாஹு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்காக கிளம்புறாங்க. கிளம்புகின்ற பொழுது ஜுவைரா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உட்காந்துருக்கிறாங்க, அந்த தொழுகை நிலையில் உட்காந்துருக்கிறாங்க. அதன் நிலையில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபிக்கு தொழ போகிறாங்க. தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, எந்த இடத்துல எப்படி விட்டுட்டு போனோமோ அதே இடத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜுவைரியாவே நான் எந்த நிலையில் விட்டுட்டு போனேன் அதே போன்று தான் இந்த நிலையில் உட்காந்துருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாங்க, இப்போ நீ நிறைய தஸ்பீஹ் செஞ்சுருப்ப, நிறைய பிரார்த்தனைகள் செஞ்சுருப்ப, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க. நாமே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத்த ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வசீனத்த அரிசிஹி மிதாத கலிமாத்திஹி. இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனையோட விளக்கமும் சேர்த்து சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமான பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம்ல. பொதுவாக நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணுறதுக்கோ இல்லை தமிழில் மனப்பாடம் பண்ணுறதுக்கோ கணக்கு கிடையாது. இப்போ மற்ற மாதிரி இந்த தியரியாக இருக்கும்ல, அதை மனப்பாடம் பண்ணது என்ன செய்வாங்கன்னா, ஒரு இங்கிலீஷே எடுத்துக்கிறீங்களேன், ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணணும்னா இந்த தமிழ் அர்த்தத்தோடு மனப்பாடம் பண்ணிட்டோம்னா என்ன செய்யுது, அது எப்போவுமே மறக்காது. சும்மா சாதாரண கண்ணடிப்பாங்கள்ல, இங்கிலீஷை அந்த நேரத்தில் மனப்பாடம் ஆன மாதிரி இருக்கும். பரீட்சையில் உட்கார்ந்து எழுத போகும்போது மறந்து போயிடும். அப்போ என்ன அர்த்தம், அப்போ இங்கிலீஷை தமிழ் அர்த்தத்தோடு படித்தோம்னு சொன்னோம்னா மறந்து போனால் கூட அது ரிவைன், அந்த ஸ்டோரியை ரிவைன் பண்ணி என்ன செய்யலாம், அழகாக எழுதிட்டு போயிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம அரபியை படிக்கிறோம்ல, அந்த திக்ருகளை படிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது அதோட தமிழ் அர்த்தமும் சேர்ந்து படித்தோம்னு சொன்னோம்னா நமக்கு எந்த காலத்திலும் மறக்க மாட்டோம். அதுதான் உண்மையான விஷயம். என்ன விஷயம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, நம்ம அதிகமாக கேள்விப்பட்டு ஒரு தஸ்பீஹ், ரொம்ப நாவால் ஒலிவதற்கும் எளிதானதும் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனைன்னு சொன்னால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அதோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, சுபஹானல்லாஹில் அஸீம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதில் அந்த வார்த்தையை சேர்த்து கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இறைவா நீ புகழுக்குரியவன், அதத்த ஹல்கிஹி, படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இறைவா நான் உன்னை புகழ்கிறேன். என்ன அர்த்தமா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத்த ஹல்கிஹி, படைப்பினுங்கிற அல்லாஹ் படைத்த படைப்பு இருக்குது, மனுஷ படைப்பு இருக்குது, ஜின்னுங்கிற படைப்பு இருக்குது, மலக்குமார்கள் படைப்பு இருக்குது, விலங்கினங்கள், பறவையினங்கள், இப்படி உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகள் இருக்குது. அந்த படைப்பினங்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்கிறேன், நான் உன்னை புகழ்கிறேன். எவ்வளவு அர்த்தம் முதிர்ந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து வரிலா நப்சிஹி, அல்லாஹுடைய உள்ளம்
இறைவனுடைய உள்ளம் திருப்தி கொள்ளும் அளவிற்கு நான் உன்னை புகழ்கிறேன். அல்லாஹ்வுடைய உள்ளம் திருப்தி நம்ம மேலே திருப்தி விட்டான்ல, நம்மளை திருப்தி அடைஞ்சிக்கிட்டான்ல, உலகத்தில் வேறு மனுஷனுக்கு வேறு என்னங்க வேணும்? அல்லாஹ் நம்மளை திருப்திப்படுத்திக்கிட்டா, அல்லாஹ் நம்மளை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவ்வளோ பெரிய நன்மை. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, அவர் இல்லா நப்சிகி, அவருடைய உள்ளம் திருப்தி கொள்ளும் அளவிற்கு நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ்வை புகழ்கிறேன். ஒரு சினத்தை அரிசிகி, அவனுடைய எடை அளவுக்கு, எடை என்னென்ன சிம்மாசனம், அல்லாஹ் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறான் அந்த சிம்மாசனம், அதை என்ன சொல்கிறாங்க, அந்த இடை அளவுக்கு என்ன, வானம் பூமி மற்றும் இரண்டுக்கும் இடைப்பட்டது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன். ஓ மிதாத கலிமாத்திகி, அதுமாரி வார்த்தைகள் இருக்குல்ல, வார்த்தைகள்லாம் தமிழில் எத்தனை வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதை போன்று தமிழகத்தில் எத்தனை மொழி இருக்குது, இந்தியாவில் எத்தனை மொழி இருக்குது, உலகம் ஃபுல்லாக எத்தனை மொழி இருக்குது, அத்தனை மொழிகளிலும் உள்ள வார்த்தை அளவுக்கு நான் என்ன செய்யணும், உலகத்தில் அல்லாஹால் படைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தை அளவிற்கு நான் உன்னை புகழ்கிறேன் என்று என்ன சொன்னாங்க, ஜுவைரியா ரலில்லா அவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செய்தி அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஜுவைரியா ரலில்லா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத்த ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வசினத்த அரிசிஹி மிதாத கலிமாத்திஹி, இந்த திக்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலாவ அல்லிமுக்க அவ்வள தாவத்தின், ஒரு முதன்மையான பிரார்த்தனை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் நாமே ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னா, ஒரு கிராமவாசி வர்றார். கிராமவாசி கேள்விகளை கேட்குறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, சில கேள்விகளை கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. அது இந்த சம்பாஷணை எந்த அளவுக்கு நடக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது அவங்களுடைய பேச்சுவார்த்தை. அப்புறம் சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த கிராமவாசியோட நடந்து போயிட்டு இருக்கிறார். போகும் பொழுது சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்ல வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கிராமவாசி வர வந்தார். இப்போ நம்ம என்ன செய்யலாம், சபையை கலைச்சிடலாமா, இல்லை அந்த ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த செய்தியை கேட்கலாமாங்கிற பொழுது எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆன்மீக சக்கரவர்த்தி, அரசியல் ஆசான், இப்போ அவங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ்வை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் அது அவங்க என்ன சொல்ல கொண்டு வந்தாங்களோ அதை கேட்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் வருது. அப்போ ஒரு நபித்தோடர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிட்டு போகிறாங்க. போகும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இயற்கையான பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேகமாக நடப்பாங்க. அப்போ இவங்களால ஈடு கொடுக்க முடியல. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அடியை வேகமாக எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் அலாவ அல்லிமுக்க அவ்வள தாவத்தின், ஒரு முதன்மையான பிரார்த்தனை ஒன்றை சொல்லத்தரன்னு சொல்லி வந்தீங்க. ஒரு கிராமவாசி வந்தார், நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டீங்க என்று சொல்லும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது என்ன விஷயம் தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பிரார்த்தனை? இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை. எதனால்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோபித்துக்கிட்டாங்க. எதனால்? பொதுவாக நபிமார்களுக்கு ஒரு நியதி இருக்கிறது. என்ன நியதி என்று சொன்னால், அவங்க அழைப்பு பணி செய்வாங்க. ஒரு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அழைப்பு பணி செய்கின்ற பொழுது சில சமுதாயத்தவர் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நிராகரிப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், இவங்க உன்னை ஏற்றுக்கலை, நீ இவங்களை அழிச்சிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிரார்த்தனை கேட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடாது, வெளியூருக்கு போயிடணும். அப்போ அந்த அடிப்படையில் அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வெளியூருக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எப்போதும் போல இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சில அறிகுறிகளை காமிக்கிறான். அறிகுறிகளை காண்பித்த உடனே அவங்க தங்களை திருத்திக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கிறான். இந்த செய்தி தெரியாமல் என்ன செய்கிறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு போனோமே, அல்லாஹ் இது கேட்கலையே அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல கோச்சிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அவன் ரப்பு, அவன் நபிமார்களாக இருந்தாலும் அவங்க அடிமை தானே, சிறந்த அடிமை, நம்மளோட சிறந்தவர்கள் அப்படி தான் சொல்லாமல் மனுஷன் தானே, அடிமை தானே. அப்போ எஜமான் அவங்ககிட்ட இவங்க கோச்சிக்கிட்ட உடனே அல்லாஹ் என்ன ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறது, குர்ஆனில் கொஞ்சம் சொல்லி காமிக்கிறான். அவர்களை நான் மீனில் வயிற்றில் வீசி எறிந்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் அப்படி சொல்லி காமிக்கிறான், நபியே நீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல் நீ ஆயிராத அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அறிவுரை சொல்கிறேன். என்ன அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் இடத்துல கோச்சிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், மீனு வயிற்றில் வீசி எறிந்தோம். அவங்க மீனு வயிற்றில் இருந்துகிட்டு என்ன செய்கிறாங்க, நம்மளோட தப்பை உணர்றாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, கோவப்பட்டு இருக்கக்கூடாது என்று உணர்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்குறான். என்ன பிரார்த்தனை? லா இலாஹ இல்லா அந்த, இறைவா
உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது, நீ தூய்மையானவன், சுபஹானக்க நீ தூய்மையானவன், இன்னி குந்து மிளந்தாலுமீன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு நான் தான் அநீதி இழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க, அல்லாஹ்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. இந்த பிரார்த்தனை அவர்கள் 40 நாட்கள் செய்வாங்க அந்த மீனோட வீட்டிலேருந்து சொன்னதாக ஹதீஸ்களில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? இதில் முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, யார் இந்த பிரார்த்தனை குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில், இப்போ குறிப்பாக ரமலான் மாதம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் யார் பின்னிரவில் இந்த இரவு தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் 3 முறை இந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு யார் தன்னுடைய தேவையை கேட்குறாங்களோ அவங்க தேவையை நாம் கண்டிப்பாக பூர்த்தி செய்வாங்களாம், கேரண்டி கொடுக்குறான். அப்போ அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யுங்க, எவ்வளோ ஒரு அருமையான அழகான துவா. நம்ம எவ்வளவு யாரும் உலகத்தில் தவறு செய்த மனுஷன் யாருமே கிடையாது, இல்லை எவ்வளோ தவறுகள் செய்கிறோம், மறைந்தும் மறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எப்படி எவ்வளோ தவறுகள் செய்கிறோமா இல்லையா? இப்போ அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. இப்போ அல்லாஹ்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிற ஒரு துவா. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் அழகான முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. இதை யார் 3 முறை, குறைந்தபட்சம் 3 முறை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தொழுகைகளில் தஹஜ்ஜுத் தொழுகை நேரத்தில் இது செய்யுங்க. பின்னிரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரொம்ப விரும்புகிறான். ஏன்னா பின்னிரவு நேரங்கிறது உலகத்தில் மனுஷன் ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், தூக்கம் மிகைக்கக்கூடிய ஒரு நேரம், 3 to 4 இந்த 4 to 5 இந்த டைம். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மலக்குமார்கிட்ட சொல்லி காமிக்கிறான், இந்த மனுஷன் யாரா, இந்த மனிதருக்கான அவன் தன்னுடைய வீடுகளில் படுத்திருக்கான், மனைவி மக்களோடு குழந்தைகளோடு படுத்திருக்கிறான், மனைவி மக்களை வேண்டாம் பிள்ளைங்க வேண்டாம் போர்வையெல்லாம் உதறிட்டு உலகம் உறங்கிக்கிட்டு இருக்கிறப்ப வணங்குறானே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான், மலக்குமார்கள்ட்ட அவர்களுக்கு பாராட்டி பேசுகிறான் சொல்லி காமிக்கிறான். அவனுக்கு என்ன தேவை, அவங்க தேவை நிவர்த்தி செய்யப்படும் சொல்லி காமிக்கிறான். அவ்வளோ கேரண்டியான விஷயம். அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை நீங்கள் கேளுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்குபா பின் ஆமிர் இவங்க என்ன செய்கிறாங்க, உக்குபா பின் ஆமிர் அலி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்கிறாங்க சபையில், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, உரை நிகழ்த்துறாங்க. என்ன உரை? நீங்கள் அழகான முறையில் ஒது செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, மனசில் எந்த எண்ணமும் கலப்படம் இல்லாமல் என்ன செய்யுங்க, தூய்மையான முறையில் 2 ரக்காயத்து யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபு, சொர்க்கம் கடமையாகும் என்று சொல்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒரு குரல் கேட்குது, நீ என்னப்பா லேட்டாக வந்தியா, இது என்ன பிரமாதம், இதை விட முன்னாடி ரசூலுல்லாஹ் அவர் சொன்ன செய்தி அதை விட இலகுவானதாச்சே, நீ அதை கேட்கலையாங்கிறாங்க. யார் அதை சொல்கிறதுன்னு பார்த்தா பின்னாடி உமர் அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறதாவது ஒரு மனுஷன் அழகான முறையில் உதவி செய்துட்டு அதுக்கப்புறம் மனசில் எந்த எண்ணமும் இல்லாமல் 2 ரக்காயத்து தொழுவுங்கிறது அதை விட எளிதானது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அது உண்மை தானே? நம்ம அழகான முறையில் உதவி செய்கிறோமாங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும். சரி, அதை விட என்ன செய்தி, 2 ரக்காயத்து தொழுவணுமே, மனசில் எதுக்கு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அது $1 மில்லியன் கேள்வி. மனசில் 2 ரக்காயத்து தொழுகிறோம்னா அதில் எந்த எண்ணமும் வராமல் தொழுகிறோங்கிறது பெரிய ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா எல்லாருமே என்ன செய்கிறோம், தொழுகை நேரத்தில் தான் எல்லாம் எவ்வளோ எண்ணங்கள் வருது. எந்த அளவுக்குன்னா சைத்தான் என்ன செய்யறோம், வசுவாசம் ஏற்படுத்துகிறான். நம்ம ருக்கு செஞ்சோமா, 1 ரக்காயத்து தொழுதோமா, 2 ரக்காயத்து தொழுதோமா, சஜிதாவில் 2 சஜிதா செஞ்சோமா, 1 சஜிதா செஞ்சோமா, இப்படி எல்லாருமே நம்ம பாதிக்கப்படுறோம். என்ன செய்யுங்க, இந்த வசுவாசனால் சைத்தானுடைய தூண்டுதலால் என்ன செய்கிறோம், தவறிழைக்கிறோம், மறதியாக இருக்கிறோம். அது மாதிரி நிறைய எண்ணங்கள் என்ன வருது, வீட்டு விட்டு வந்திருக்கும் பொழுதே நம்ம இப்போ ஆம்பளைங்களாக அந்த உதாரணத்துக்கு கடை வச்சுருப்பாங்க, ஆஃபீஸுக்கு போயிருப்பாங்க, அவங்களோட நிலை என்ன, வீட்டு கடையை கரெக்டாக பூட்டினோமா, ஆஃபீஸில் சில ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக வச்சோமா, நாளைக்கு போனால் எடுத்து கொடுக்கலாமா இல்லையா, என்ன செய்தி ஏது செய்தி, இப்படி அவர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம தொடர் நேரத்தில் வரும். அது பெண்களாக தாய்மார்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு சில நேரத்தில் அவசரமாக வந்திருப்பாங்க, பால் அடுப்பில் வச்சோமே, ஸ்டவ் ஆஃப் பண்ணோமா இல்லையா, மேலே தாப்பா போட்டோமே, மேலே மாவடி வீட்டில் பூட்டினோமா இல்லையா, வெளியில் கேட்ட பூட்டினோமே, லைட் ஆஃப் பண்ணோமா இல்லையா, இப்படி ஏதாவது சிந்தனை நம்ம தொழும் போது எல்லாம் வரும். அதுக்கு தான் சொல்லி காமிக்கிறாங்க, அழகான முறையில் உதவி செய்து, அதுக்கு வாசகத்தை கேளுங்க, அழகான முறையில் உதவி செஞ்சுட்டு மனசில் எதுக்கும் இடம் கொடுக்காம களப்பற்ற முறையில் யார் 2 ரக்காயத்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த செய்தி கேட்டு உமர் என்ன செய்கிறாங்க, அது கூட ஒரு மனுஷனுக்கு பலகீனம் சிரமம் இருக்குது, அதை விட எளிதான ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ கேட்கலையான்னு சொல்லிட்டு உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. என்ன செய்தின்னா, நீங்கள் உதவி செஞ்சுருங்க, உதவி செஞ்சதுக்கு பிறகு யார் அழகான முறையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இந்த பிரார்த்தனை சொல்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் வாஜிப். இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கஷ்டம் கிடையாது. இல்லை, முன்னாடி சொல்லுறது இது எளிதானது தானே, இதுக்கு பெரிய நம்ம மெனக்கெடலாம் தேவை கிடையாது. அது உதவி செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுங்கிற இந்த பிரார்த்தனை சொன்னீங்கன்னா சொர்க்கம் வாஜிப்ங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போ எளிதான பிரார்த்தனைகள், மிக மிக ஈஸியாக நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனைகள், எளிதான பிரார்த்தனைகள், கஷ்டமான பிரார்த்தனை கிடையாது.
ஒரு ஒரு பக்கம் உள்ளதெல்லாம் கிடையாது. 4 வார்த்தை அல்லது ஒரு வெறி, இவ்வளவு தான். இதுக்கு நம்ம வந்து மனப்பாடம் பண்ண கூட 2 தடவை கேட்டால் நமக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள். அடுத்து ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மிக முக்கியமான செய்தி. நிறைய பள்ளிவாசலில் எழுதியே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா பிக்குல்லி ஷைஇன் கதீர். இந்த பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை யார் ஒருவர் அன்னைக்கு 100 தடவை சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து அன்னைக்கு அவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 5 சிறப்புன்னு சொல்கிறாங்க. என்ன 5 சிறப்பு? அவர்களுக்கு 10 அடிமைகளை விடுதலை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ. நம்ம காலத்தில் அடிமை முறை கிடையாது, அப்போ அதை விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அடிமை முறை இருந்தது. அடிமை முறை ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அது ஒழிக்கப்பட்டு விட்டது, இப்போ கிடையாது. அப்போ அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யுங்க, 10 அடிமைகளை யார்கிட்ட இருப்பாங்க? பணக்காரங்க வச்சுருப்பாங்க. அப்போ பணக்காரங்க காசு பணம் இருக்கிறவங்க அவங்கள காசு கொடுத்து வாங்கி விடுதலை செய்வாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு முறை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான்? ஃபலக்கு தஹமல் அக்கபா ஒமா அதுராக்கமல் அக்கபா ஃபக்கு ரக்கபா. நபியே, கணவாய் என்றால் உனக்கு என்ன தெரியுமா? கணவாய் நீ கடந்திருக்கியா? கணவாய் என்று சொன்னால் அடிமைகளை விடுதலை செய்கிறது அப்படிங்கிறான். அப்போ குர்ஆன் வசனத்திலே அது வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா 10 அடிமைகளை விடுதலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்து 100 நன்மைகள் அவர்களுடைய பட்டியலில் எழுதப்படும், 100 தீமைகள் அவரை விட்டு அழிக்கப்படும். அதே போன்று சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 5 இவரை விட சிறந்த அமலை செய்தவர் அன்றைய தினம் யாரும் கிடையாது. யாரை தவிர அவர் 100 சொல்லியிருந்தானா அவரோட 125 150 200 இப்படி சொல்லியிருந்தா உலகத்தில் அவரை விட சிறந்தவர் அவராக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சிறந்தவர் யாருங்க? யார் 100 முறை இந்த பிரார்த்தனை சொல்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பிரார்த்தனைக்கு 5 சிறப்புகள் இருக்குது. அந்த 5 சிறப்புகளையும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நாள் 100 தடவை, அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் அதுக்கு செலவிடும். 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா பாசிட்டிவாக எப்படி தெரியுமா திங்க் பண்ணணும்? நம்ம எல்லாருமே என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம எங்கே போகிறோம் அங்கே போகிறோம் நேரம் இல்லை, அதில் ஏதோ சொல்கிறோம்ல. நம்ம மனசுன்னு எல்லாரும் ஏதோ சமாதானப்படுத்துகிறோம்ல. நம்ம மனசு நம்ம தான் கேட்டுக்கணும். பாசிட்டிவாக எதையும் திங்க் பண்ண சொல்லுவோம்ல. பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கை நம்ம அப்படியே சொல்லி கொடுக்குது. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்க. நன்மை நடந்துச்சுன்னா சந்தோஷம், தீமை நடந்துச்சுன்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கிறோம்ல. அதே போன்று ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக ஒதுக்கி நம்ம சொன்னோம்னா அந்த பட்டியலில் நம்ம வந்துடும். எந்த பட்டியலில்? அன்றைய தினம் அவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது. யார் தவிர 100 தடவை யார் இந்த பிரார்த்தனை சொல்கிறாங்களோ அவங்கள. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சஜிதாவில் நம்ம அதிகமாக என்ன செய்யறோம்னா சுபஹான ரப்பியல் ஆலா அதிகமாக ஓதுறோம். 3 தடவை என்ன செய்வோம்? சுபஹான ரப்பியல் ஆலா ஓதுறோம். அதை விட கூடுதலாக ஒரு பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் மஃபிர்லி வம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. என்ன பாய், ஒரு வார்த்தை 2 வார்த்தை நீங்கள் ஒரு வரி நீங்கள் 2 வரி போயிட்டு இருக்குத, வேகமாக வேறு வாசிக்கிறீங்க. அது எப்படி பாய் மனப்பாடம் பண்ண முடியும்? நம்ம தமிழில் சொல்லி காமிச்சிங்கன்னா ரொம்ப அசந்து போயிருங்க. அவ்வளோ ரொம்ப எளிமையான ஒரு இதுவா. என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் மஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாக. ரப்பிக் சொல்லி சொல்கிறோம்ல ஒரு சஜிதா கடையில் ரப்பிக் ஃபிர்லிங்கிறோம். என்ன செய்யுது? இறைவா என்னை மன்னிப்பாயாக. அதுதான் இதுங்க. அல்லாஹ் மஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாயாக. ரம்பி குல்லகுன்னா என்னது? எல்லாத்தையும் மன்னிச்சிடு. எல்லாத்தையும். வ திக்ககு பெரிய பாவம், வ ஜில்லகு சின்ன பாவம், வ அவ்வளகு நான் முன்னாடி செஞ்ச பாவம், வ ஆகிரகு இனிமேல் செய்ய இருக்கிறன்ற பாவம், வ அலானியத்தகு நான் மறைந்து செய்த பாவம், வ சிர்ரகு நான் இது வெளிப்படையாக செய்த பாவம். இது எல்லாத்திலிருந்துமே என்னை வந்து மன்னிச்சிடு. இது எவ்வளோ அழகான பிரார்த்தனை. திரும்பி ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன். அல்லாஹ் மஃபிர்லி இறைவா என்னை மன்னிப்பாக. ரம்பி குல்லகு எல்லா பாவத்தையும் விட்டு என்னை மன்னிச்சிடு. சரண்டர் ஆயாச்சா? திக்ககு பெரிய பாவம், வ ஜில்லகு சின்ன பாவம், வ அவ்வலகு நான் முன்னாடி செஞ்ச பாவம், வ ஆகிரகு இனிமேல் செய்ய இருக்கின்ற பாவம், வ அலானியத்தகு நான் மறைந்திருந்து செய்த பாவம், மறைவான இடத்துல இருந்து செஞ்ச பாவம், வ சிர்ரகு வெளிப்படையாக செய்த பாவம். இது எல்லாத்தையுமே எல்லாம் மன்னிச்சிடு. எவ்வளோ அழகான பிரார்த்தனை. இதை வந்து நம்ம பொருள் உணர்ந்து நல்ல மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு சஜிதாவோட நேரம் கிடைக்கிறப்ப என்ன செய்யலாம்? நம்ம தனியாக தொழும் பொழுது பர்து தொழுகை கூட நேரம் இருக்காதுன்னு வச்சுக்கிறோங்க. தனியாக தொழுகிறோம். தனியாக சுன்னத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோமே, அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை செய்யலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. கூடுதலாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த செய்தி வந்து புகாரில் இருக்குது. இது நிறைய விஷயங்க விரும்பினால் இது வந்து கட்டாயம் கிடையாது. நம்முடைய நன்மை நாடு என்ன செய்யலாம்? இதை நம்ம வந்து படித்துக்கொள்ளலாம். அதே போன்று இங்கே வெளியில் கூட எழுதி போட்டிருக்குது. அதாவது இதில் ருக்குவில் சுபஹானக்க அல்லாஹும ரப்பனா அபிஹம்தி அல்லாஹும ஃபிர்லி
நீங்கள் வெளில கூட படித்து எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. சுபஹானக அல்லாஹும்ம, என்னது இறைவா நீ தூய்மையானவன், ரப்பனா அபிஹம் நீ புகழுக்குரியவன், என்ன மன்னிச்சு, அல்லாஹும்ம அஃபிருன். எவ்வளோ இது என்னங்க கஷ்டமா? நம்ம என்ன சரி சுபஹான ரப்பியிலேருந்து அதிகமாக சொல்லுவோம். அப்போ கூடுதலாக நமக்கு நன்மை வேணும், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளை விரும்பணும், நேசத்துக்குரிய மக்களாக நம்மளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? சுபஹானக்கல் அல்லாஹும்ம, என்னது இறைவா நீ தூய்மையானவன், ரப்பனா அபிஹம்திக்க நீ புகழுக்குரியவன், அல்லாஹும்ம அஃபிருன், இறைவா என்னை மன்னிச்சிரு. மூணே வாசகம்தான். என்ன செய்தி? நீ தூய்மையானவன், புகழுக்குரியவன், அதனால் நீ என்னை மன்னிச்சிரு. இதை விட என்ன வேணும்? அப்போ இதெல்லாம் அழகான பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனைகளை இப்போ நோன்பு காலத்தில் எதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி இதை சொல்கிறோம்னா, நிறைய துவாக்களின் தொகுப்புன்னு புக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்குது. அவ்வளோ பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்யவில்லை என்று சொன்னாலும் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்குது. இந்த பிரார்த்தனைகளை தான் நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு நினைவூட்டி சொல்லியிருக்கிறேன். அப்போ முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு காலத்தில் சபதம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம மனப்பாடம் செய்து கொண்டு இனி ரமலான் முடிந்த பிறகும் வர இருக்கின்ற நாட்களில் அதிகமாக இந்த பிரார்த்தனைகளை சொல்லும் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு என்ன செய்யுங்க, அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுப்பான். எனவே நாம் என்ன செய்யுங்க, இந்த கிடைத்த ஆன்மீக பயிற்சியை நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு வர இருக்க நாட்களில் 11 மாதங்களில் இது பிரதிபலிக்கணும். தொழுகைகள் அதிக ஈடுபாட்டோடு இது போன்ற தஸ்பீகளை சொல்லக்கூடியவர்களாக, நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.